ஹாய்! இன்னைக்கு இன்டர்நேஷனல் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாட் 2025 பத்தி பார்ப்போம். இது 57த் இன்டர்நேஷனல் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாட் இப்ப தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. எங்க நடந்திருக்குன்னா துபாயில, UAE அண்ட் இந்தியா 6த் பிளேஸ் ஆயிருக்கு. 4 மெடல்ஸ் டோட்டலா வாங்கியிருக்காங்க. 2 கோல்ட் அண்ட் 2 சில்வர். நம்மள கோல்டு யார் யார் வாங்குனாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தேவேஷ் பங்கஜ் பையா அண்ட் சந்தீப் குச்சி. சில்வர் யார் யார் வாங்குனான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தேவதத்த பிரியதர்ஷி அண்ட் உஜ்வல் கேசரி. இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுச்சுன்னா 1999ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அண்ட் 2001ல ஹோஸ்டும் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒன்லி டைம் இந்தியா ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹிஸ்டாரிக்கலாக இது வரைக்கும் நம்ம என்னென்ன மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 30% கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்கோம், 53% சில்வர் மெடல்ஸ் அண்ட் 17% பிரான்ஸ் மெடல்ஸ் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாட் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா 1968 பிராக்வே செக்கோஸ்லோவாக்கியாவில் நடந்துச்சு. இது ஒன்றும் இல்லை, ஒரு கெமிஸ்ட்ரி, அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் கெமிஸ்ட்ரிக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் காம்படிஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம் தான் இது. அண்ட் தென் இதில் 4 ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் ஒரு கண்ட்ரிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம்னா 60% தியரிட்டிக்கல் எக்ஸாமாகவும் அண்ட் 40% ப்ராக்டிகல் எக்ஸாமாகவும் இருக்குது. இப்போ இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏஜ், அதாவது 20 இயர்ஸ்க்குள்ளே தான் வயசு இருக்கணும். அண்ட் எந்த ஒரு யூனிவர்சிட்டிலையும் அவங்க என்ரோல் பண்ணியிருக்க கூடாது. பார்ட்டிசிபேஷன் ஒரு கேண்டிடேட்டால் 2 டைம்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அந்த கண்ட்ரியோட சிட்டிசனாக இருக்கணும். அண்ட் தென் அந்த கண்ட்ரியில் நடக்கிற நேஷனல் செலெக்ஷன் ப்ராசஸ் மூலியமா அந்த ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆயிருக்கணும். இப்போ இது நடக்கிறதுனால அப்படி என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட அகாடமிக் ஸ்கில்ஸுமே இம்ப்ரூவ் ஆகுது. அவங்களுக்கு வெவ்வேறு கண்ட்ரீஸில் இருக்க வெவ்வேறு எக்ஸ்போஜருமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும். அண்ட் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேர்ல்டு வைடில் இருக்க ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் இதெல்லாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரொமோட் பண்ணுறோமோ அவங்களுக்கு ஜாபுமே கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.